அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டில் ப்ரெட்டு வாங்குவோம், முக்கால்வாசி யூஸ் பண்ணிவிடுவோம், ஒரு கால்வாசி வேஸ்ட்டாக போவோம். அதை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் செய்யலான்னு நான் ரெடி பண்ணியிருக்கேன். என்ன ஸ்வீட்டு எப்படி வரும்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே வாங்க. இப்போது ஒரு 6 ப்ரெட்டு எடுத்துருக்கிறேன். 4 சைடு கார்னரையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை குட்டி குட்டியாக வெட்டியோ இல்லை பிச்சு போட்டோ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ராக்கி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பதம் வர வரைக்கும் பிணைஞ்சிக்கலாம். டம்ளர் அளவு பாலை எல்லாத்தையும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஒட்டாமல் வரத்துக்கு கொஞ்சம் நெய் சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். இப்போது அந்த மாவை நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம இப்போ என்ன ஸ்வீட் செய்கிறோன்னு. அந்த ஸ்வீட் தான் அது. இப்போது ஒரு பாத்திரத்தில் 150 ml தண்ணி ஊற்றி 100 கிராம் சீனி சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து ஒரு 3 சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சம் லெமன் சாறு சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன பேனில் ஆயில் ஊற்றி சூடு வந்ததும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பிடிச்சி வச்சுக்கிற உருண்டையை ஒரு 10 பீஸாக போட்டு பொன்னிறமாக பொரிஞ்சதும் எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் பொரிஞ்சால் போதும். ஆமாம், நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான். இன்றைக்கி நம்ம குலாப்ஜான் ரெசிபி தான் பார்க்குறோம். நம்ம பொரிச்சு எடுத்த உருண்டையை 10 நிமிஷம் கண்டிப்பாக ஆற வச்சு தான் ஜீராவில் சேர்க்கணும். அப்போ தான் கலையாமல் இருக்கும். இப்போது அந்த ஜீராவோட நம்ம உருண்டையை 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தால் நம்ம குலாப்ஜான் ரெடி. வீட்டில் வேஸ்ட்டாக போகிற ப்ரெட்டை வச்சு இந்த ஈஸியான குலாப்ஜான் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வேப்பமர கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூவை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.